போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஆன்மீக செல்வர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் மனமொழி மெய்களால் வணங்கி உங்களோடு நான் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பல. ஆனால் சேர்க்கிறார் இறைவன் எனக்குள் இருந்து எதை உணர்த்துகிறாரோ அதை உங்களோடு நான் பகிர்ந்து. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்காக தானே வரப்போவது இல்லை. அப்ப எதுக்கு இந்த வழிபாடு? வராத கடவுளுக்கு நாம் ஏன் வழிபாடு செய்யணும்? அவன் வரமாட்டான். ஆனால் அவன் அருளை காட்டிலும் பன்மடங்கு மிகுந்து கிடக்கக்கூடிய, அதை தரக்கூடிய, முழுமையாக தரக்கூடிய அடியார்களை அனுப்பினார். ஒரு பேருந்து நிலையத்தில் நாம நின்றுட்டு இருக்கோம், பஸ் ஏறி போகணும். ஒரு பஸ் கையில இருந்தது, பணம் இருந்தது. ஆனா என்னுடைய நல்ல நேரம் காணாமல் போயிடுச்சு. பேருந்துல பயணப்படுறது ஏறியாச்சு, எல்லாம் உட்கார்ந்தாச்சு. இப்போ நடத்துனர் வருகிறார், பயணச்சீட்டு வாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப எங்கிட்ட வர நான் இருக்குதுன்னு கையை விட்டா வெறும் வெற்று கை தான். என்ன பண்றதுன்னு தெரியல, தடுமாறி கிடக்கிறேன். அந்த தடுமாற்றம் விட்டு தடுமாறி கிடக்கிற, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் என் குரலை கேட்டு யாரோ ஒருத்தர் எங்கேயோ என் பேச்சை கேட்டிருப்பார் போல தெரியும். ஐயா வந்து உடனே நடத்துவரை கூப்பிட்டு, அவர் என்ன பெருமனுஷன் சொக்காய் வெள்ளங்களையுமா போட்டு வந்தா டிக்கெட் வாங்கிறதுக்கு காசு இல்லை, ஏமாத்த. அவர் கோபம் வந்து, அவருக்கு என்ன டிக்கெட், அவருக்கு என்ன பயண கட்டணம்? இப்ப என் பக்கத்தில் வந்து உட்கார, ஐயா நீங்க கவலைப்படாது, நான் பேருந்து கட்டணம் வச்சிருக்கேன், நீங்க கவலைப்படாது. எனக்கு ஆறுதல் சொல்லுவது மட்டும் இல்லை, நான் வெட்கி தலைகுனிந்து கூடி குறுகி இருக்கிற நேரத்தில் யாரையோ ஒருவர், இன்னொன்று, என்றைக்கோ நான் செய்த செயல்பாட்டினுடைய விளைவு, ஏதோ ஒரு கூட்டத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது மற்றவருக்கு உற்ற நேரத்தில் உதவி செய்வது, உற்ற நேரத்தில் உனக்கு உதவிக்கு இறைவனே வருவான் என்ற செய்தியை எப்பொழுதோ சொன்னதை பதிவு செய்திருக்கிறார் அவர் மனிதன். அதனால எனக்கு இறைவன் இப்ப நான் சொல்றேன், யார் கடவுள்? அந்த நேரத்தில் இறைவன் வர முடியாது, இறைவன் நேராக வருவதில்லை. நான் பெரிய புராணம் முழுக்க எத்தனை முறை சிந்தித்திருக்கேன் எனக்கு தெரியாது, இன்னமும் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த இடத்திலாவது சிவபெருமான் நேரடியாக வந்து அருள் செய்தான், கனவில் வந்து அருள் செய்வார். அது நிறைய வம்பு பண்ணுவார் அந்த கனவு. எனக்கு அருள் செய்தா எங்கிட்ட வரணும், இவர் கனவுல போவார். எனக்கு அருள் செய்யணும்னா என்னிடம் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி என்ன கேட்டாங்க, ஷர்மிளாமா கிட்ட கொடுத்தாங்க. கேட்டது எனக்கு, ஆனா எங்கிட்ட கொடுக்க மாட்டார். அப்ப கனவிலும் மற்றவர்கள் மூலமாகவும் இறைவன் தன் அருளை செலுத்துவான் என்பதுதான் சைவம். நீங்க நேரடியா வருவாரு, 4 கை போட்டு 10 கை வச்சு ஆயுதம் வச்சு, சைவத்திற்கு அதெல்லாம் பொருந்த. அடியார்களுக்கு அருள் நிரம்ப சுரக்க கொடுத்து அந்த அருளை இன்னொரு அடியார் பெறுவதற்காக இறைவன் துணை நிற்பானே ஒழிய அவன் நேரடியாக வந்து அருள் செய்ய மாட்டான். அப்படி அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக, திருத்தொண்டர் தொகை என்பதை தருவதற்காக, தீதிலா திருத்தொண்டர் தொகை தர, எதற்காக? மாதவம் செய்த தென்திசை வாண்டிட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர கைலாயத்தில் ஒரு வேடிக்கை பண்ணார் சாமி. நாள்தோறும் சாமிக்கு சுந்தரர் பெருமாள் பூவாரு, மலர் பறிப்பாரு, கொண்டு வருவாரு. நம்ம இப்போ ஒண்ணு அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனையோடு சரி சாமி போட்டு உட்காந்துருவார், பக்கத்தில் உட்காந்துருவாரு. இந்த திருநீற்றுப்பை ஐயா கொடுத்தாரு, அது போல அவர்கிட்ட கொடுத்துருவார் சிவபெருமான், அதை வாங்கி வச்சுக்குவாரு. வந்த அடியார்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்கி செல்லுகிற பொழுது அந்த திருநீற்றை கொடுத்து அனுப்புகிற வேலையை செய்தவர் சுந்தரர் பெருமான்.
ஆனா அந்த வேலையை அதுக்கு முன்னே யார் செய்தது? சிவபெருமானே செய்தார் என்று திருநாவுக்கரசர் பதிவு செய்தார். வந்தாங்க, திருநீரு கொடுத்தாரு. கொடுத்துட்ட பிறகு கையில் என்ன இருக்கும்? திருநீரு கையிலிருந்து எடுத்து, அந்த இதிலிருந்து பையிலிருந்து எடுத்தாச்சு, திருநீர் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்ப என் கையில இப்ப நான் என்ன பண்ண, நான் இல்லை, நாம என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப நியாயமானது. அதெல்லாம் சிவபெருமானுடைய திருநீர் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா நமக்கு ஒண்ணுமே ஆகாது. சிவன் சொத்து குடநாசம். சொன்னவன் நாக்கு அப்படியே துண்டித்து விட வேண்டும். சிவன் சொத்து குடநாசம் என்பதற்கு பொருள் தெரியாமல் தடுமாறி கொண்டது. அந்த நாக்கை துண்டித்தெறிய வேண்டும். திருநாவுக்கரசர் பார்க்கிற அந்த திருநீர் கொடுத்த தன்மையை பார்க்கிறார். சாமி கொடுத்தது திருநாவுக்கரசர் பார்த்தார். அதனால் அவர் சொல்றார், எங்க வந்து காஞ்சிபுரத்துல வந்து சொல்றார், திருநீர் எடுத்து கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன செய்தார்னா, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த திருநீரை சாந்தம் 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 என நீர் அடிவார். இப்ப சுவாமி ஏன் அதை செய்தார்னா, ஒரு இடம் சொல்லி இந்த இடத்துக்கு இங்க பக்கத்துல, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருக்கச்சியூர் ஞாபகம். அந்த திருக்கச்சூர்ல சுந்தரர் வருகிறார். பசியோடு வர, பசி நேரம் தான், பசியோடு வருகிறார். அப்படி வந்த சுந்தரருக்கு சுவாமி பார்க்கிறார், அடியார் பசியோடு இருக்கிறாரே. போனார், சுந்தரரை பார்த்தார். பார்த்துட்டு சொல்றார், சுந்தரா ரொம்ப ரகசியமா பேசுறார், போகாத, நான் இந்த ஊருக்குள்ள போறேன், திருக்கச்சூர் ஊருக்குள்ள போறேன். வீடுதோறும் சென்று பிச்சை ஏற்று வந்து தருக்கு. அந்த என்னங்க தலையெடுத்த, சுந்தரா உன் பசி நீக்கப்பட்டது, முடிஞ்சிச்சு. சுவாமியினுடைய பேரருள் தான் நான் நினைச்சுப்பாங்க. உன் பசி நீக்கப்பட்டு சொல்லிட்டு போயிடலாம். சுந்தரா, நான் வீடு ஊருக்குள்ள போறேன், வீடு தோறும் சென்று பிச்சை ஏற்று வந்தேன். இந்த மனுஷனும் போனார். போனவரு அங்க ஒரு 30 வீடு இருக்குன்னு வச்சுக்க. 30 வீட்டுல வந்து பகவதி பிஷாந்தி அப்படின்னு நான் கேட்டார். ஒன்றை புரிந்து கொள்ள, அந்த 30 வீடுகளிலும் கேட்கல, யாருக்கு முக்தி கொடுக்கின்ற நிலைமையில் வந்திருக்கிறார்களோ அவர்கள் வீடு சுவாமி தேடி சென்று, யாருக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த பக்குவத்திற்கு வந்திருக்கிற அடியார்களை வீடு தேடி சென்று, நாம போகல, அவர்கள் இருக்கும் வீடு தேடி சென்று பிச்சை ஏற்று வந்து அவர்களுக்கு முக்தி நிலையாம் தன்மையை தந்து அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து இப்ப கொடுக்கிறார். எல்லார் வீட்டுக்கும் போல அந்த தகுதி படைத்தவர் வீட்டிற்குத்தான் சென்றார். உணவை வாங்கி வந்தார். சுந்தரர் எழுப்புறார், உட்கார் வச்சுட்டார். சுந்தரர் சாப்பாடு வந்தாச்சு, சாப்பிடலாமா? அந்த சாதம் தாயினும் ஒரு படி மேல போய் நின்று உணவை எடுத்து சுந்தரருக்கு கொடுங்க. சிவபெருமான் தானே வரல, அது எப்படி வந்தாருன்னு சொல்றேன். கையில எப்படி இருப்பாருன்னா, அப்படி அப்படி ஜம்முன்னு ரிஷபவாகனத்துல உட்காந்து வந்த அடியார்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி அனுப்புவார், திருநீர் கொடுத்து அனுப்புவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு மாலை ஒண்ணு கொடுப்பார். என்ன மாலை? நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியல, நான் கைலாயம் போல இன்னும் அந்த தகுதி எனக்கு. என்ன மாலை? கபால மாலை. கபால மாலை, அந்த பதிவு அப்படியே இருக்கு. அதை நீக்கி வேஷத்தை எப்படி போடுறாரு பாருங்க. கபால மாலையை நீக்கி வெற்று கபாலம் ஏந்தி. அப்போ அவர் போட்டிருக்கிற மாலையில என்னவோ இருக்கு, அதான் வெற்று கபாலம் ஏந்தி வர்றாருன்னா அப்ப போட்டிருக்கிற மாலைக்கு ஏதோ இருக்கு. என்ன மாலையாம்? நாவுக்கரசர் தான்.
தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய். எத்தனை கோடி பிரம்மாக்கள், எத்தனை கோடி நாரணர், அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி உடைத்த மாலையை போட்டுக்கிட்டார். இவர் இதை கட்டி வச்சுட்டார். ஏன்னா சுந்தரனுக்கு கொடுக்கிற உணவை ஒருவேளை ஒரு பெருக்காவது இந்த மண்ணை சாப்பிட்டுச்சுன்னா இது என் நிலைக்கு வந்துடக்கூடாது, இல்ல சாமி நிலைக்கு போயிடும். இல்ல அடிபட்டு உதப்பட்டு உடம்பெல்லாம் சீழாகி போய் ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான். 15 நாள் தேஞ்சிக்கிட்டே வருவார். நாளை வேளை கதை முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட குரு துரோகி சாபம் பெற்ற சந்திரன் சுவாமியினுடைய கால் தெரியாம பட்டது. அதனுடைய விளைவு அந்த சந்திரனை எடுத்து தன் தலையில் சூடி கொண்டான் என்றால் சிவபெருமான் கைப்பற்றி கிடைத்த அந்த உணவு. அந்த கபாலத்தின் மீது காற்று பட்டாலும் கூட கபாலம் மீண்டும் நாரணனாக, மீண்டும் நான்முகனாக தோற்றமளித்து விடும் என்பதனால் அதை கழற்றி கைலாயத்திலே வச்சுட்டு வெற்றி கபாலம் ஏந்தி வந்தான். அந்த கபாலத்தில்தான் தன்னுடைய இன்னருளும் வீட்டில் இருக்கின்ற மக்களுடைய பேரருளும் இணைந்து முக்தி பேர் உடையவர்களிடத்தில் உணவை பெற்று என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய திருத்தொண்டர் தொகை தந்த பெருமானுக்கு உணவு கொடுப்பதற்காக அதுல உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சாப்பிட்டாரு சுந்தரர். எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லைங்க. இந்த மனுஷன் ரொம்ப பேசும்போது ரொம்ப மோசமான ஒரு ஆள். அவர் சிறு தொண்டர் வீட்டுக்கு போனார். போனவர் என்ன பண்ணோம், என்னெல்லாம் கேட்டாரு. எனக்கு இப்படித்தான் சாப்பாடு, இதெல்லாம் இப்ப சொல்ற நேரம் அது ஒரு நாள் வச்சுக்கிட்டாச்சு. அந்த உணவு செஞ்சாச்சு. அங்க சாப்பிட்டார மனுஷன் ஆளக்கான இளையான்குடி மாறன். அவரு பாவம் வீட்டுல சும்மா கிடந்தார். அவரு வந்து நிலத்தில் கழிச்சு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆட அமிச்சு சமைச்சு வச்சு பார்த்தா அங்க ஆட சோறு வேணும் 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 கேட்ட இடத்துல எல்லாம் அவர்கள் சிரமப்பட்டு தயார் பண்ணி வைத்த இடத்துல உணவை உண்பதற்கு இவர் மறுத்தார். ஆனா காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வாலண்டியா அவர் தானாக விரும்பி போறார். சாப்பாடு அந்த அம்மா சொன்ன சோறு தாயா இருக்கு, தயிர் இருக்கு, எனக்கு இப்பதான் 2 மாம்பழம் கொடுத்துருக்கிற, 1 அவருக்கு கொடுத்துடலாம். எல்லாம் வகை வகையா கேட்ட இடத்துல செஞ்ச இடத்துல அந்த மனுஷன் சாப்பிடாம தயிர் சோறுக்காக ஓடி வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட்டது. மற்ற இடங்கள்ல கேட்டெல்லாம் உணவு உண்ணாத பெருமான் காரைக்கால் அம்மையார் வீட்டில் புனிதவதி என்கின்ற அந்த புண்ணிய தாயினுடைய கையில் இருக்கக்கூடிய கருணையை தான் பெற வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் காரைக்காலுக்கு வந்து இருந்து உணவை உண்டான். காரைக்காலுக்கு வந்து இருந்து இந்த உணவையெல்லாம் உண்டது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனால் இங்கே சுந்தரன் படுத்து கிடக்கிற உணவை கொடுத்த பிறகு சாமி ஒன்றை பண்ற. என்ன பண்ணாருன்னா, அடியவர் வீட்டுல எல்லாம் போயிட்டு உணவு வாங்கிட்டு வந்தோம் இல்ல, சுவை எப்படி இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன நப்பாஸ், இது நம்முடைய நிழல் தானே சுந்தரன் சாப்பிட்டான், ஒரு அடியவன் சாப்பிட்டான். அவனுடைய அருள் கொண்டு அந்த உணவினுடைய சுவையை, அவன் சுவைத்த உணவை தானும் உண்டு மகிழ்ந்தான் என்று இவர்தான் பதிவு செய்தார். ரொம்ப பெரிய இருக்கிறார். வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வர்றாருன்னா இப்ப நமக்கு பல கேள்விகள். காவி வேசி கட்டு வந்துட்டாக அவர் சிவனடியாரா? நாவுக்கரசர் பெருமான் தான் எனக்கு சாமி இல்ல. இப்ப காலையில் நம்ம வந்தோம் இல்லை,
நால்வர் பெருமக்களை தன்னுடைய நெஞ்சத்தடத்தில் தாங்கி வைந்து கொண்டு சேக்கிழார் பெருமானுடைய குரு பூஜைக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோமே, அந்த பெருமானுடைய குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோமே என்று நாமெல்லாம் நாமாவளி சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது எப்படி இந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ அது போல அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களா? சிவபெருமானை திருவையாற்றில் பார்ப்பதற்கு எல்லோரும் போறாங்க. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, ஆண்கள் போறாங்க சிவனடியார், பெண்கள் போனா அவங்களுக்கு என்ன பேரு? அவர்களும். அப்ப என்ன வேறுபாடு நமக்குள்ள இருக்கு? முதல் செய்தி. இப்ப நாவுக்கரசர் பார்க்கிறார், ஆண்களும் போகிறார்கள் சிவனடியார், பெண்களும் போகிறார்கள் சிவனடியார். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், ஆண்கள் போகிற பொழுது சிவபெருமான், பெண்கள் போகிற பொழுது யாரு? சிவபெருமானுடைய கருணையாக விளங்கக்கூடிய உமாதேவியார். இந்த ரெண்டு பேரும் தனியா போறாங்கன்னா அதுவரை வேறுபாடு தெரியல. நாவுக்கரசர் பார்க்கிறார், ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து நமசிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அவர்கள் செல்லுகிற பொழுது நாவுக்கரசருக்கு ஒன்று தெரிகிறது, ஐயோ என் சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரனாக விளங்குகிற பெருமான் அர்த்தநாரியாக செல்லுகிறானே என்று ஓடி வருகிறார். கண்ணோட்டம், கண்ணுக்கு அணிகலன். அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வர, நாம என்ன நினைக்கிறோம்? வந்துட்டானா உனக்கு வேற வேலையே. சிவவேடத்தை சிவமாக கருதுபவர்க்கு சிவபெருமான் தானே வந்து அந்த அடியாருக்கு பணி செய்வான். சிவவேடத்தை சிவபெருமானே என்று கருதுபவர்களுக்கு சிவபெருமான் தானே அடியவனாக வந்து இருந்து அருள் செய்வான். சிவபெருமான் தனித்தன்மைய. ஒரு பன்றி இறந்து கிடக்கு, பரஞ்சோதியார் பதிவு செய்ய, ஒரு பன்றி இறந்து கிடக்கு. திருவிளையாடல்ல பார்ப்போம். மணிவாசகரும் அதை பதிவு செய்ய, ஏன குருளைக்கு அருளினோம். அது இறக்கிற பொழுது நாம புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இது. அது இறக்கிற பொழுது சிவபெருமானுடைய சிந்தனையோடு அது இறந்து விடுது. குட்டிகள் எல்லாம் துடிக்குது, பசிக்கு கத்தருக்கு. சுவாமி நேரடியா வரல, அவர் அங்கிருந்தே முடிவு பண்ணிட்டு இருக்கலாம் பசி ஆறுக. சுவாமி என்ன பண்ணாரா? தன் கருணையை இறந்த பன்றிக்கு அருள் செய்து உயிர்ப்பித்து அந்த குழந்தைகளுக்கும் பால் கொடுத்தான். அந்த சாமியை வீட்டில் இருக்கக்கூடாத எவன் சொன்னவன்? 100,000 பிறவிகள் எடுத்து அவன் நாயிடம் அடி வாங்கி சாக வேண்டும். 1-2 கிடையாது. நம்ம வீட்டுல சிவபெருமான் இருந்தா என்ன நடக்கும்? உன்னை எவனும் வெல்ல முடியாது. அதனால்தான் உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தான் இதெல்லாம் எங்கடா ஏமாத்திட்டு தெரியுங்க. எங்க ஏமாத்த ஜெயிக்கிறார் ஒரு இடத்துல. அம்மா சொன்னாங்க, ரொம்ப அருமையான இடம், ரொம்ப ரசிக்கின்ற இடம். திருநாவுக்கரசர் சும்மா 8 வயது. அப்ப திலகவதியாருக்கு 13 வயது. அந்த அளவு சொல்றேன், ஜெயிக்கிறார்னு சொல்றேன். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்று அதன் பின் 5 வருஷம் கழித்து குழந்தை பிறந்துச்சு. சேக்கிழார் சொல்லல, குறிப்பால் தர சேக்கிழார் குறிப்பால் தருகிறார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்று அதன் பின் மருள் நீக்கியார், சொல்லுங்க, மருள் நீக்கியார் திரு அவதாரம் செய்தார். திரு அவதாரம், அதுதான் சேக்கிழார் சொல்லுகிறார். இந்த எல்லாருடைய வரலாற்றையும் நான் சொல்லிடுவேன். ஏன்? சுந்தரன் சொன்னதனால் சொல்லுவேன்.
ஆனால் திருநாவுக்கரசருடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லி இருந்தும் கூட என்னால் என்ன பண்ண முடியும் தெரியுமா? அவர் வரலாற்றை சொல்லுகிற தகுதி அவர் சொல்றார். அவர் வரலாற்றை சொல்லுகிற தகுதி எனக்கு இல்லை, என்னுடைய ஒரு நாக்கு அது போராது. ஒரு நாவுக்கு உரையும்னா திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டு, வளர் திருத்தொண்டு இன்றைக்கும் உழவாரப்படி அதற்கு முன்பு திருநாவுக்கரசருக்கு முன்பு உழவாரப்படை இல்லையா? உழவாரப்பணி இல்லையா? இருந்தது. இல்லாமல் முதலாக அந்த உழவாரப்பணி செய்தவர் யார் தெரியுமா? பெண்கள் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு பெண் தெய்வம் காரைக்கால் அம்மையார் தான் முதலாக உழவாரப்பணி. அதையே திருநாவுக்கரசர் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன? திருநாவுக்கரசருக்கு அந்த நிலை ஏன் வந்தது? பாருங்க, 13 வயது திலகவதியார், 8 வயது மருள் நீக்கியார். அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மருள் என்றால் இருள். அந்த இருளை நீக்குவதற்காக வந்த தவ புதல்வர் தான் திருநாவுக்கரசர். இப்போ முடிஞ்சது, அந்த அம்மாவுக்கு மனம் பேசுறாங்க. அவர் போர்க்களத்தில புகழுடம்பு எய்தினார். நாம தான் பட்டு விஷயத்து போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி ஒடிச்சு தட்டு போயிடும். தவறியும் கூட ஒரு தீச்சொல்லை, தீமை பயக்கக்கூடிய சொல்லை சேக்கிழார் பெருமான் பயன்படுத்தவே இல்லை. ஒரு இடத்துல சினம் தவிர்த்து வாழ்ந்தார். சினம் தவிர்த்து வாழ்ந்தார். அப்போது இப்ப இந்த திருநாவுக்கரசர் இங்க திலகவதியார் அங்க நிலை தெரிஞ்சு போச்சு. இந்த உடன்கட்டை ஏறுவதற்கு அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுவாங்க. இன்னொன்னு அந்த பேசிய அந்த அவருடைய முகத்தை கூட அவர் பார்த்ததில்லை. அந்த உருவத்தை கூட அவர் பார்த்ததில்லை. யார்? திலகவதி. எனக்கு அவரை பேசினார்கள் இல்லையா, அவர்தான் என்னுடைய அந்த ஒழுக்க நெறியில் நின்றதால் தான் மாற்று சமயத்திற்கு சென்ற நாவுக்கரசரை 50 ஆண்டு காலம் திலகவதியார் மனைத்தவம் புரிந்து சைவத்திற்கு மீட்டெடுத்தார். அந்த ஒழுக்கத்திற்கு இவன் முடிஞ்சது. இந்த அம்மா உடன்கட்டை ஏறுவதற்கு தயாராகிட்டாங்க. ஒரு வேடிக்கை இப்போ இதான் வச்சுக்கோமே, நம்ம தீவலம் வருகிறார் 3 முறை வந்து இப்போ தீ புக போறாங்க. பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை 8 வயசு கிட்ட வந்து நிக்குது. கொஞ்சம் என்ன அப்பா இல்லை, அம்மாவும் இல்லை, எல்லாம் இறந்து விட்டாங்க. எனக்கு தந்தையும் தாயும் தவறும் யாவும் நீ. இப்ப நீ போறது எங்க? நீ இப்படி ஒரு தம்பி உலகத்தில் எப்போ ஒழிவாள தெரியும்? அம்மாவுக்கும் தெரியாம அப்பங்கிட்ட இருந்து மொத்தமா எழுதி கையெழுத்து வாங்கி வெற்று பேப்பர் ஒரு 20 இடத்துல கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டோம். நாம் எப்படி இப்ப கேட்கிறாரு பாரு, எனக்கு அன்னையும் அத்தனும் யாவும் நீ, ஆதலால் நீ எதுக்கு முன்ன பழக்கம் செய்த? உனக்கு முன்ன எனக்கு யாரும் இல்லை, நீ போயிட்டு வர யாரு இருக்கிறாங்க? உனக்கு முன்னே முன்னம் சென்று யான் முடிவன். உனக்கு முன்ன நான் போய் முடிச்சுக்கிறேன். இப்ப அந்த அம்மா கிளைமேட் அப்படி அப்படி பார்க்கணும். அந்த அம்மா பேசுறாங்க, சேர்க்கிறார். கேமரான்னா அவர்கிட்ட இருக்கிற கேமரா மாதிரி உலகத்தில் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியும். சத்தியம் பண்ணி சொல்ல அப்படி பார்க்கிறாரு. அந்த அம்மா முகத்தை பார்க்கிறாரு, மருணிக்கியாருடைய முகத்தை பார்க்கிறாரு. கேமரா வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அந்த பக்கம் திருப்பத்துக்கு அப்படியே யோசிக்குது. சேக்கிழார் படம் முடிச்சுட்டு, தம்பியர் உடனாக வேண்டும் என வைத்த தயாவினால் சேக்கிழாருடைய கருணைக்கு ஒரு உதாரணமா அந்த தம்பியர் உடனாக வேண்டும். தம்பி இல்லை, வீட்டுக்காரனே தமிழ் சொல்ல அச்சமா. தம்பியர்
ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு இந்த தம்பி தான் சைவத்தை மீட்டெடுக்க வந்த தம்பி, இவன் தான் சைவத்தினுடைய தலைவன். அதனால சேக்கிழார் பார்க்கிறார், தம்பியர் உளராக வேண்டும் என தயவு யார் செய்வாங்க தெரியுமா? இறைவனிடம் இருந்து, இறைவனா இறைவனாக இல்லை, அவன் ஒரு தாயாக இருக்கிற பொழுது அவனிடம் இருந்து கசிகிறது பாருங்கள் அந்த கனிவு, கருணை, அதற்கு பெயர் தயவு. வள்ளலாறு நெடுகும் ரொம்ப அருமையா பாட்டு வள்ளலார் பாட்டு. அந்த தயவு இந்த மாதிரி வந்துதான். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அந்த குலத்திற்கே ஒரு பழக்கம் இருக்கு. தம்பியர் உடராக வேண்டும் என வைத்த தயாவினால் அம்பொன் மணிநூல் தாங்காது. கணவனுக்கு கட்ட இதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே அவர்கள் தங்கச்சாலி செயினை அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அதை குறிப்பா எழுதுற, அம்பொன் மணிநூல் தாங்காது. அடுத்துதான், உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அருள் ஒன்றையே தாங்கி, உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அருள் ஒன்றையே தாங்கி. அப்போ சமண சமயத்திற்குள் இவ்வளவு விவரம் நடந்த பிறகு சமய சமயத்திற்குள் இவர் போனா அந்த அம்மா எப்படி இருப்பாங்க? அந்த அம்மா அங்கிருந்து தவம் பண்றாங்க. என்ன இருக்கும் கடலூர் மாவட்டம் முழுக்க யாருடைய சொந்தம் தெரியுமா? திலகவதியாருக்கு சொந்தமான பழைய கடை. நான் சொல்றது 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இது பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அடுத்த நொடி நிலையாமை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சாமி ஒன்றுதான் நிலையானவர். தம்பி மதம் மாறிய போயாச்சு. அங்கே இருக்கின்ற நிலங்களை அவரவர் இன்னைக்குதான் பேசுறோம். யார் எந்த நிலத்தை உழுது கொண்டு இருக்கிறாரோ அது அவரவர்களுக்கு. இது எங்க திலகவதியார் பண்ணிட்டு போன சமாச்சாரம். நீ என்ன புதுசா பண்ணணும்? மொத்தம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. சென்றவர் திருவதி வீரட்டானம் சென்று நந்தவனம் அமைத்து பெருமானுக்கு எது உகந்ததோ அதை செய்த. சுந்தரர் என்ன செய்தாரோ அதை திலகவதியார். இப்ப இது எப்படி இருக்கும்? இப்ப இங்க போனார் இல்ல சேக்கிழார், பயங்கர சாமி திட்டமும் தோணும். நானாவது பலமுறை மனுஷன் கண்டுக்கவே மாட்டேங்க. நொண்டிகால வச்சுட்டாங்க ஆட்டாடிங்கிறாவே நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்க. உடனே கோபத்தில் திட்டி கொடுத்தான். ஆனா அந்த மனுஷன் சிரிச்சுட்டே வராங்க. அப்புறம் நானா கிட்ட போய் இந்த காலை கொஞ்சம் கடை மாட்டேன். என்னடா காலை ஆடை எடுத்தான் என்றால் என் தலையில் சூடை எடுத்தான். நடராச பெருமானுடைய தூக்கிய திருவடி ஆடை எடுத்தான் என்றால் எண்ணுகிறேன். இல்லை இல்லை, அவன் என் தலையில் சூடை எடுத்தான். என் அறியாமையால் அருகு சென்று வணங்கக்கூடிய தகுதி எனக்கு தரவில்லையே. இப்ப இவ்வளவு சிறப்புக்கூடிய ஒரு நிலையில சேக்கிழார் பார்க்கிறார். ஏன் உனக்கு ஏன் இவ்வளவு பண்ணும்? அந்த மனுஷனை அங்கேயே நிக்க வைக்க வேண்டியது தானே. இவரே சமண சமயத்துக்குள்ள போனாரா? அது சேக்கிழார் சிவபெருமான் திட்டமும் தோணுது. அது திட்டி மட்டும் என்ன ஆக போதேவா? இவன் முடிவு பண்ணிட்டான், இது இப்படிதான் அடையும் போது நான் ஒண்ணும் பண்ண போதில்லை. அதனால அவர் பேசுகிறார், நல் ஆறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால். நல்ல வழி இறைவன் இது என்று நமக்கு காட்டாததினால் திருநாவுக்கரசர் அந்த பக்கமா அவரா போலையா? திருநாவுக்கரசர் அந்த பக்கமா போனார். நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்து கலந்து உரை மறைந்து கரைந்து உரையும் அமன் சமயம் சென்று குவிக்கிறார். சாமியார் போக வரல, திட்டவும் முடியல, திட்டாம இருக்கவும் முடியல. எவ்வளவு எளிமையா ஒரு பொருள் பொதிந்த தன்மை. இப்போ நமக்கு என்ன வரும்? இன்னைக்கு திருமணிக்கு பக்கத்துல ஒய்யாத்தூர் கிராமத்துல சரவணன் சர்மலா வீட்டுல தெய்வ சேக்கிழார் குரு பூஜை விழா. ஒரு 15 நாளா ஸ்டேட்டஸ் என்ன, நேரடி போன் எல்லாம் போச்சு. போகணும்னு நினைக்கிறோம், அந்த நேரம் தான் பிரச்சனை வரும், போக முடியாது. நான் நினைக்கல,
அப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த கடவுள் கண்ணுங்க நான் போகணும்னு தான் நினைச்சேன். கொஞ்சமாவது அந்த ஆளுக்கு யோசனை வேண்டாம். யாரை திட்டம்? இப்ப பாருங்க, நல் ஆறு ஆறுன வழி, நல் ஆறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் கொல்லாத அமம் சமை கல்வி கொல்லாமை கலந்து இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய அமன் சமயம் சென்று குடிக்கிறார். இது அப்படி இவ்வளோ பெரியவர். ஒரு பிள்ளை இறந்து கிடக்குறது தெரியாம தானே இருந்தாரு. சுவாமி இப்படி வழிகாட்டலன்னு போனாரு. ஒரு பிள்ளை இறந்து கிடக்கிறானே அதுவே தெரியலையே. அப்போ எந்த ஒன்றும் கூட இறைவனுடைய சிந்தனையில் சிவபெருமான் அழைப்பில்லாமல் எந்த இடத்துக்கு நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த இடத்திற்கு செல்வது கிடையாது. அவன் நினைக்கிறான். அதனாலதான் மணிவாசகர் தப்பிச்சார். அவன் அருளாலே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்னை வினை ஓய. ஒரு நாளை நம்ம கோயிலுக்கு போயிட்டு 48 நாள் சொன்னா 47வது நாள் அப்பவே முடிவு பண்ண நாளையோட கடைசி நாள். 48வது நாள் கோயிலுக்கு இன்னும் போகல. ஐயா வணக்கம் ஐயா, திருச்செந்தூர் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொன்னபடி 48வது நாள் ஒன்றும் நடக்கல. நான் நடந்ததுதான் மிச்சம், ஒன்றும் நடக்கல. ஆனப்பட்டையின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசர் பெருமானுக்கு நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை கலந்து உரையும் அமன் சமயம். இறந்து கிடக்கிற பிள்ளை தெரியல. அதை தெரிஞ்ச பிறகு ஓடுறார், தூக்கிட்டு ஓடுறார். ஒன்று கொள்ளாமை என்ற பதிகம் பாடி எழுப்புகிறார். அருமையான பதிவு ஒன்று கட்டிட்டு, திருமுறையால் சாதிக்க முடியாதது ஒன்று இந்த மண்ணுலகில் மட்டுமல்ல, 14 லோகத்திலும் கிடையவே கிடையவே. திருமுறையால் சாதிக்க முடியாத என்ற ஒன்று இந்த உலகத்தில் மட்டுமல்ல 14 லோகங்களிலும் கிடையாது. எனக்கு இங்க ஒரு சந்தேகம், நீங்க தான் தெளிவு. சுவாமியினுடைய ஏன்னா 2 பேரும் முட்டி மோதிட்டு முடியாத வந்துட்டாங்கன்னு வச்சுக்க. ஒருத்தர் மேல் நோக்கி போய் முடி காண போனார், இன்னொருத்தர் கீழ் நோக்கி போய் பாதம் காக்க போனார். ஒருத்தர் போனவர் என்னால் முடியல, மூட்டெல்லாம் தேஞ்சு போச்சு, நீ நம்ம வேலை பண்ணிட்டாரு, உண்மை சொல்லிட்டாரு. ஒருத்தர் மேலே போனவர் கல்விக்கு பெரிய அதிபதி, அவர் எல்லாம் சொல்லலாமா, எல்லாம் தெரியுமா, கல்வி தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சுக்கிறதுன்னு அர்த்தம். சாமி தூக்கிட்டு அப்படியே அப்படி ஓரம் போட்டாருன்னு அர்த்தம். கூட வந்தவனையும் சேர்த்து போட்டாருன்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும். அந்த சூழலில் இருந்து அடிமுடி தேடியும் காணாத இருபெரும் தலைவர்களுக்கு தெரியாததான் நமக்கு தெரிஞ்ச போது மணிவாசகர் சிவபெருமானுடைய திருவடி எங்க இருக்கிறது? என்ன சார் தலைப்பு ஒண்ணு, நீ பேசுறது ஒண்ணு, சமாச்சாரமே இல்லையே. வந்து நெருக்கமா சொல்லுங்க, சிவபெருமானுடைய திருவடி எங்க இருக்கிறது? எனக்கு தெரியலன்னா உங்களுக்கு கேட்கிறேன். அப்புறம் இன்னும் நான் கேட்டது சிவபெருமானுடைய திருவடி எங்கிருக்கிறது என்று, எந்த இடத்தில் இருக்கிற அடையாளம் சொல்லுங்க. அவர்கள் அடையாளப்படுத்துகிற இந்த இடத்தில் நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்களே தவிர, இப்போ இது சிவபெருமானுடைய திருவடி. இப்ப நான் இங்கிருந்து பார்க்கிறேன், நான் கீழே இருந்து பார்க்கிறேன் இல்ல, அப்ப திருவடி இங்கதான் இருக்குமா? அது கீழே இருக்காத. ஒரு அளவு சொல்றாங்க, கிட்டத்தட்ட பூமியிலிருந்து கணக்கு வச்சு பூமியிலிருந்து 88,888 கோடி லட்சம் ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி அத்தனை அடி ஆழம் கீழே இருக்கு. சரி, அதுக்கு கீழே மறுபடியும் ஒரு 10,000 கோடி லட்சம் அடி கீழே, அதுக்கும் கீழே இல்லை. சொல்ல முடியாது, சொல்றதுக்கு பதிலா மணிவாசகர் தான் சொல்லுகிறார், சொற்கழிவு பாதமலர், சொற்கழிவு பாதம்.
சிவபெருமானுடைய திருவடி இந்த இடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அந்த இடத்திற்கும் கீழே இருக்கும். அதற்கு சொல்லுக்கு அடங்காதவன், ஆனா சொற்றுணை வேதி, சொல்லுக்கு அடங்காத பரம்பொருள். அவன் எதை துணையாக வைத்திருக்கிறானா, சொல்லை துணையாக வைத்திருக்கிறான். நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப காலமா, திருநாவுக்கரசர் இந்த பதிகம் நான் படிக்கல, அந்த வார்த்தை நான் கேட்கலன்னா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் உமாதேவியாரை துணையாக உடையவன். இல்ல இல்ல, பையன் பிறந்துட்ட பிறகு அதே விநாயக பெருமானை துணையாக உடையவன். ஓ, அடுத்து கரெக்ட், முருகப்பெருமானை துணையாக உடையவன். இப்ப சிரிக்கிறார் திருநாவுக்கரசர், சிரிக்கிறார். என்ன துணையாக சொல்லன்னா சொற்றுணை, சொல்லை துணையாக உடைய. என்ன சொல்லு? மணிவாசகர் அதை தொடங்குகிறார். நீங்க அடியாரை ஒன்றைக்கு ஒன்று பின்னி பிணைந்து பார்த்தால் தான் விடை கிடைக்கக்கூடிய இவர் அப்படி அவர் இப்படி என்றால் நாம் சைவன் என்று சொல்லுவதற்கு கூட தகுதி படைத்தவர்கள். ஒன்றுக்கு ஒன்று. இப்ப இவர் சொல்றார் நமச்சிவாய வாழ்க. அது என்ன சாமி? அதுதான்டா சிவபெருமானுடைய திருவடி. நீ என்னவோ அந்த பக்கம் ஒரு 5 விரல், இந்த பக்கம் 5 விரல், 2 காலு. நமச்சிவாய வாழ்க, வாழ்க. அடுத்து சொல்றாரு, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இமை பொழுதும் இவ்வளவு தெரிஞ்ச நீ ஏன் கூப்பிட மாட்டேங்கிற? இமைக்கிற நேரம் கூட நான் உன்னை நினைக்கவில்லையே, நீ இமைக்கிற நேரம் கூட என்னை விட்டு பிரியவில்லை என்பதை நான் என்றைக்கு தெரிந்து கொள்கிறேனோ அன்றைக்கு நீ திருவடியை சேர்க்க. இவ்வளவு தனிப்பட்ட சிறப்புடைய சிவபெருமானுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அது நம்முடைய ஞானசம்பந்தர் ஒரு பதிவில் போட்டிருக்க. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னதானம் அடியாருக்கு. இதற்கு விளக்கம் கொடுத்துட்டு இந்த உரையை, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன். நீ இந்த பூமிக்கு வந்து பிறந்துச்சுன்னா நீ மனிதனாக, பட்டியல் ஒன்று இருக்கு, நம்ம எல்லாத்தையும் மணிவாசகர். புல்லாய், பூண்டாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய். அது அந்த ஓலைச்சுவடியில அந்த பாட்டு. ஓலைச்சுவடியில கல்லா மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், மூசுவாங்க. மூசி மாயிட்டு சொல்ற, செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து. இந்த செல்போனு சில நேரங்களில் ரொம்ப ஒரு வெறுப்பு. நான் எதையெல்லாம் விரும்புகிறேனோ அதன் மீது எனக்கு வெறுப்பு வரும். ஆனால் நமக்கு வெறுப்பு வராத ஒன்று இருக்கு, பிறப்பு. மணிவாசகர் சொல்லுகிறார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடு. அப்ப நமக்கு வீடு பேரு கிடைக்கணும்னா என்ன கிடைக்கணும்? வெறுப்பு வரணும். பிறவியின் மீது வெறுப்பு வரணும். பிறவியின் மீது வெறுப்பு வரணும். அதனால்தான் ஞானிகள், நான் ஒரு ஞானி பார்த்தேன், பூண்டி சுவாமி மகன். சின்ன பிள்ளையா ஒரு 12 வயசு இருக்கும். எங்க அப்பா எங்க அம்மா 2 பேரும் என்னை கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு திருத்திங்க காலையில் 9 மணிக்கு 8:15 படைச்சிட்டாங்க. 2 வாழைப்பழம் எடுத்து எங்க அப்பா மடியில் கட்டிக்கிட்டேன். இது பூண்டியில போய் தான் பார்க்குறோம். அது மைக்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க. இந்த வண்ணத்துக்கு வந்துருச்சு.
எங்க அப்பா எங்க அம்மா இருக்காங்க. இப்போ எல்லாரும் வந்து சாமி தரிசனம் பண்ணுறது எல்லாம் எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் எனக்கு முன்னால் ஒரு 4 பேர், அதான் எங்க அப்பாவுக்கு முன்னால். அவங்க போனவங்க என்ன பண்ணாங்க, பழம் கொடுத்தாங்க சாமி. இன்னொருத்தர் கூடை கொண்டாந்து கொடுத்தாங்க, இன்னொருத்தர் சுருட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் பார்த்து சொல்றேன். அதை வந்து கையில் பொறுத்துனாங்க, அவர் வாயில பொறுத்துனாங்க, ஒரே எழுப்பு பார்த்தாங்க. நான் பார்த்ததை அடுத்து இன்னொரு இப்போ போனவங்க எல்லாம் போச்சா. இப்போ எங்க அப்பா 2 பேர் இருக்கிறாங்க. பழத்தை கூட கொடுக்கலான்னு எடுத்து பார்த்தா அந்த வண்ணங்கள் அப்படியே வச்சுட்டாங்க. மூட்டை கட்டி சொல்லிட்டேன். இப்போ கிட்ட போறாரு எங்க அப்பா. ஏய் சண்முகம். எங்க அப்பா பேர் யாருக்கு தெரியும்? ஒரு 2 பேர் தெரியும். எல்லாம் அவருக்கு தெரிவித்து வாய்ப்பு இல்லை. அவர் கேட்கிற ஏ சண்முகம் கொடுக்கணும் வந்த இல்லை. இவரு அப்படியே பார்க்கிறாரு இதையா அப்படின்னாரு. வாங்கிட்டாரு. அப்படியே பூனி குறுகி நிற்கிறாங்க எங்க அப்பா. எனக்கு தெரியல, ஆனா இது மட்டும் புரியுது எனக்கு. கரியேங்கிற பழத்தை கொடுத்து எங்க அப்பா. ஆனால் பெருமக்களே, ஒரு வேடிக்கை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் பார்த்தேன், அந்த பழத்தை வாங்கி ஒன்றை பிரித்தார் எங்க அம்மா கிட்ட, இன்னொன்றை எடுத்தார் உரித்தார், பாதி சாப்பிட்டார். மீதியை உங்களுக்கு இன்றைக்கு இப்படி அமர்ந்து சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அன்றைக்கு அந்த பாக்கியம் இது ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததுதான் மிகப்பெரிய அப்படி உட்கார்ந்து இருக்கிற இந்த தொடையில என் கையை அகலத்திற்கு அவருக்கு புண்ணு. நான் பார்த்ததை சொல்ல, கையை அகலத்துக்கு புண்ணு இருக்கு. அந்த புண்ணுல புழுக்கள் நெடுந்து கிடையாது. இப்ப கையில சூடு இருக்கிற ஒரு பொருள், ஒரு புழு தவறி கீழே விழுது. அச்சோ கீழே விழுந்துட்டியா, எடுத்து மீண்டும் அந்த புண்ணில் விடுகிறார் என்றால் அந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவிற்கும் என்ன சம்பந்தம்? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விழுவதற்கு என்ன காரணம்னா வெறுத்தேன். இதை எவர் நம்பாடு சுந்தர், வெறுத்தேன் மனை வாழ்க்கை. அப்படியே சுந்தரா இத்தனை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வெயிட் இதை வந்து நேரம் மாறிட்டு போனேன். அங்கிருந்து யானை அமிச்சுட்டேன். ஏறி உட்காந்து வாழ்ந்தார். ஃப்ரெண்டு நம்பரை கூப்பிட்டு போகிறோம். அவர் அந்த எண்ணம் மேலே சிவ யோகத்திற்கு வந்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஞானம் மேலே ஏறி போய் நிர்வாகம் கிடைக்கும். அப்ப உடல் வேறு அவர் எழுதுறாரு. உடல் வேறு செய்தான் நொடித்தான் மலை நட்டவனே. உடல் வேறு செய்தான் நொடித்தான். இந்த ஒலி போது அங்க உட்கார்ந்து ஒருத்தர் பிரசங்கம் மேற்கொண்டார் சீடர். இவர் திடீர்னு எந்திரிச்சு கீழே விழுந்து. அதுல 2 பேர் எந்திரிச்சு கேட்டாங்க. அதுக்குன்னே 2 பேர் தேவாசிரியர் மண்டபத்தில் 2 பேர் காட்டி கொடுத்த மாதிரி அங்கேயும் எழுது. சாமி, நீங்க சிவனை தவிர வேறு யாரையும் வணங்காத, நீங்க எப்படி நீங்க கீழே விழுங்க? அப்பதான் அந்த விவரத்தை சொல்றாரு. பூவது யார் தெரியுமா? சிவபெருமான் தான் முடியாது இல்லையே, ஒளிதானே. அவர் சுந்தரனாக அவதாரம். இந்த மண்ணில் தென் திசை தீதிலா திருத்தொண்டை தொகை தருவதற்காக, மாதவம் செய்த தென் திசை வாழ்வதற்காகவும், தீதிலா திருத்தொண்டை தருவதற்காகவும் இவர் சுந்தரனாக அங்கு சென்றார். ஒளிகுடம்பு. அப்படியே அவர் வரலாற்றை சொல்லுங்கள். பெரிய புராணம் இணையவழி கல்வியில நீங்க சேரும். இந்த வரலாற்றை எல்லாம் என் மகள் மானசீக மகள் என்னுடைய, நான் இப்படி சொல்லுகிறேன், இன்றைக்கு அவர்கள் தமிழ் மறை தெய்வ பேரவை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த மண்ணுக்கு சைவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் முருகப்பெருமான் வேறு சிவபெருமான் வேறு என்பதல்ல, இருவரும் ஒருவரே என்பதை உணர்விப்பதற்காக அவர்கள் படையெடுத்திருக்கிறார். படையெடுத்து அது இன்றைய துவக்க நாளாகவே சொல்லுகிறேன்.
குரு ஒருவர் தான். சிவபெருமானால் தீர்க்க முடியாத செயல்பாடுகளை எல்லாம் குரு ஒருவரால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்பதை இந்த நாளில் அவர்களுக்கு இந்த தமிழ் மறை தெய்வ பேரவையுடைய தொடக்க நாளாக இதை அமைத்திருக்கிறார். துணை பேர் அந்த அமைப்பின் சார்பில் தமிழ் மறை தெய்வ பேரவை. நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏமா எங்களுக்கு பன்னிரு தமிழ் மறை தெய்வ பேரவைன்னு. அந்த கூர்மையான அறிவு ரொம்ப பெருமிதத்தோடு இருக்கு. அந்த கூர்மையான அறிவு என்ன கேட்டதுன்னா, பன்னிரு தமிழ் மறைன்னா என்ன பொருள்? நான் ரொம்ப அறிவு பண்ணேன் தானே, இந்த 12 திருமுறை இருக்கலாமா, அதுதான். அப்ப இல்லையா, நீங்க வச்சிருக்கிறீங்க, வேற ஏதாச்சும் ஒன்று வச்சிருக்கீங்க. இதுல பெரிய புராணத்தை இந்த மண்ணுக்கு வீடுகள் தோறும் பெரிய புராணத்தை சேர்க்க வேண்டும் என்று நான் ஒரு போர்க்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். அதனால அந்த 12வது திருமுறையாக விளங்கக்கூடிய பெரிய புராணத்தை நினைவு கொள்வதற்காக நான் 12 தமிழ் மறை. அப்போ நீங்க சைவம் சிவன் சார்ந்தது தானே, மற்றதெல்லாம் அது திருப்புகழ், 4000 திவ்ய பிரபந்தம், இன்னும் பல இருக்கு. அதெல்லாம் அப்பொழுதுதான் எனக்கு உரைத்தது இல்லை. நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பது. தமிழ் மறை என்றால் திருக்குறளையும் சேர்க்கலாம், நீதிநூல்களை சேர்க்கலாம். இந்த மண்ணில் தமிழால் உலகத்தை வெல்ல முடியும் என்று காண்பித்த நாயன்மார்கள் தான் அதற்கு சமம். தமிழால் சுந்தரன் பாடிய தமிழ் 63 நாயன்மார்களை, சுந்தரன் பாடிய தமிழ் முதலை உண்ட பாலனை மீட்டு தர சொல்லு காலனை என்று கட்டளை கடவுளுக்கே போட்ட தமிழ் சுந்தரனுடைய. மணிவாசகருடைய தமிழ் ஊமை பெண்ணை பேச வைத்த தமிழ் மணிவாசகர். நாவுக்கரசருடைய தமிழ் சைவத்தை மீட்டு கொண்டு வந்து நம்முடைய கிரீடமாக சுட்டிய தமிழ். பாம்பு தீண்டி இறந்த பிள்ளையை பதிகம்பாடி உயிர்ப்பித்த தமிழ் நாவுக்கரசருடைய. ஞான சம்பந்தருடைய தமிழ் விஷம் தீண்டி இறந்த வணிக பெண்ணு, அந்த செட்டியாருடைய பெண்ணை திருமருகல்ல இறந்து கிடந்த ஆடவனை மீட்டெடுத்து அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்த தமிழ் ஞான சம்பந்தருடைய செந்தமிழ் என்பது மறந்தார். மயிலாப்பூர்ல உனக்காக பேசிய பெண் இவள் என்பதற்காக 5 ஆண்டில் பாம்பு தீண்டி இறந்த பெண்ணை சாம்பலும் எலும்புமாக கொண்டு வந்து புதை வைத்து அது மேலே ஒரு கவசமிட்டு நாள்தோறும் இப்பொழுது நம்ம அலங்காரம் பண்றோம். அதுபோல அலங்காரம் செய்து வழிபாடு செய்த அந்த சிவனைய செட்டியாருக்கு அந்த பெண்ணை மீட்டு கொடுத்து தமிழ் மயிலை கபாலீஸ்வரரில் பாடிய மட்டிட்ட புன்னகை என்ற அந்த பாடல் பதிகம்தான். ஒரு பெண் எப்ப 5 வயது இல்லை, 12 வயது பேரிடம் பெண்ணாக கொண்டு அழகாக திருமகளும் நாணக்கூடிய பெண்ணாக கொண்டு வந்து தந்தார் என்றால் இந்த தமிழ் தான். அந்த பதிகத்தில் தான் மண்ணினில் பிறந்த அத்துணை பேரும் செய்ய வேண்டிய கடமை அடியார்களுக்கு அமுதுபடுத்தல். இன்றைக்கு அது நடக்க இருக்கிறது. அடுத்ததாக ஒரு கேள்வி அதோடு எழுந்திருக்கிறது. அவர் விழா பொலிவு காண்டல் அப்படின்னா என்ன பொருள்? எனக்கு சிந்தனையாளர்கள் நிறைய பேர் உட்காந்து ஒரு ஆள் மட்டும் பதில் சொல்லவே தமிழ் மறை தெய்வ பேரை மட்டும் இது பதில் சொல்லுவோம். நாம் பேசுவோம். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் யாருக்கு? யாரு வேணாலும் காடன் மூடன் அவன் இவன் இவன் அதெல்லாம் வந்து செல்லாது. செல்ல பிறை சூடும் அப்படின்னா தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கறதில்லை, அவனை உயர வைக்கின்ற, தண்டனை கொடுத்து உயர வைப்பதில்லை, அவனை உயர வைக்கின்ற பண்புடைய சிவபெருமான் அடையாளம். மதிசூடும் அன்னலார்தம் அடியார்க்கு அமுது படைத்த. இன்னைக்கு நமக்கு இப்ப அடுத்த வரிப்பார். அவர் விழா பொலிவு காண்டல் என்றால் என்ன? சொல்லுங்கய்யா, நீ சொல்லுங்கய்யா. இவனை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு சாப்பிட்டுட்டு பேசலான்றீங்களா? ஒரே குறை கூட சொல்லாம மகிழ்ச்சியோட ஒரே குறைய கூட குறைகளையும் மறைச்சு நிறைவா சொல்ற அந்த மகிழ்வோடு சொல்ற அந்த வார்த்தை, அந்த முகத்துல இருக்கிற பொலிவு. வயதுல இருந்து இருக்க சொல்ல மாட்டான், அந்த முகத்துல இன்னொரு பொருள் பொலிவு அப்படின்றது எங்க முகத்துல இருக்கு. இது நான் கேட்டது அவர்
அவர் அவர் அவர் அவர்னா போறவருக்கு பார்த்தாவே தெரியும். எல்லாரும் நம்ம கழிச்சு எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. போற அந்த அது சில பேர் சாப்பாடு போட்டு நமக்கு வைக்க நம்முடைய முன்னோர்கள் அதுக்கு என்ன பொருள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா, பிறைசூடிய அன்னலாகம் அடியாருக்கு அமுது படைத்தல், சிவபெருமானுக்கு திருவிழா செய்தல். நம்முடைய முன்னோர்கள் பதிவு செய்தது சிவபெருமானுக்கு அடியாராக இருப்பவர்களுக்கு அமுது படைத்தல், சிவபெருமானுக்கு திருவிழா செய்தல். அவங்க முதன்மை எது கொடுத்திருக்கிறாங்க? அடியாருக்கு என்று பதிவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அடியனுடைய கருத்து கொஞ்சம் இதில் வேறுபாடு. நம்ம தான் சொன்னாங்க. அவர் விழா என்பது யார் தெரியுமா? சிவபெருமானுக்கு அடியவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவனடியார்களுக்கு விழா எடுத்த அந்த சிவனடியார்களுக்கு, சிவபெருமானுக்கு இல்ல. நீங்க அடியாருக்கு விழா எடுத்து அவங்க ஓடி வந்து உட்காந்து சிவபெருமான் உட்காந்து சிவபெருமானுக்கு விழா எடுத்தோம், சேக்கிழாருக்கு விழா எடுத்தோம். அவர் விழா பொறிவு காண்பால் சிவபெருமானுக்கு வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிறார். இவர் விழா செய்தால், இவருக்கு விழா செய்தால் சிவபெருமான் பொறிவோடு வந்து உட்கார்றாங்க. எப்படி? யார் என்ன கேட்டால் இந்த நேரத்தில் கொடுத்துருவான். அப்படிதான் ஏமாத்தி வர வாங்கி போயிட்டார். பின்னாலேயே போயிருந்தாங்க, உத வாங்கி எல்லாரும் போட்டு தட்டு விட்டார். இவரால் முடியலன்ட்டு ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டார். 5 முகத்தோடு அதுவும் முகமும் தீப்பொறி 6 உயிர்ப்ப சரவண பைகளை போய் அந்த 6 முகமும் ஒன்று சேர்ந்து சூரனை அழிப்பதற்காக இவர் அனுப்பிச்சு. அதனால மண்ணினில் பிறந்தார் பெரும் சிவபெருமானுக்கு நாம் அவருக்கு அடியவராக விளங்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் உணவு படைத்தல். 100 இலை இருக்கு, 100 இலை இருக்கு. வந்த அடியார்கள் 99 பேர் சாப்பிட்டாங்க. ஒரு இலை சாப்பிட்டாச்சு. அந்த வேண்டி பார்க்கணும் ஆளை, இலை 100 இருக்குது, ஆளை எண்ணி பார்த்தா 99 பக்கத்துல கேட்டு பூட்டிட்டு சாப்பாடு. 100 இலை சாப்பிட்டாச்சு, ஆளை எண்ணி பார்த்தா 99. அந்த 1வது யாருன்னா சிவபெருமானே வந்து இருந்து. இப்ப அவருக்கு என்ன மகிழ்ச்சியா? என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அலங்கார ஆராதனை எல்லாம் பண்ணி இம்சப்படுத்தாதீங்களா? எங்க அடியாருக்கு ஒருவேளை அமுது கொடுத்தால் அது எனக்கு கொடுத்தது. அவர் விழா என்பது சிவபெருமானுக்கு ஒரு விழா இருக்கா? என்னன்னா அடியவரை பூஜிப்பது சிவபெருமானுக்கு விழா. அந்த விழாவை காண்பதற்கு ஜாமன் அப்படி வந்து உட்காருவான். யார்? அவன் மட்டும் இல்லை, இந்திரன் மால் பிரமர் எழிலார் தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள சுந்தரனுக்கு வந்தது போல எங்கள் செந்தமிழ் செல்வியாக விளங்கக்கூடிய திருமுறை உரையரசி என்கின்ற மிக உயரிய விருதை பெற்றிருக்கக்கூடிய என் மானசீக மகள் விழாவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். யாருக்கு என்ன புண்ணியம் கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்குத்தான் அது நிச்சயமாக. நாம் நினைச்சோம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அவன் முடிவு பண்ணிருப்பாங்க. முடிவுதான் வெற்றி கூறியது. ஒரு நேரம் ரொம்ப அழகா எல்லாரும் வந்து இவ்வளோ சிறப்பா என் உரை கேட்டீங்க. திருமுறை செய்கிறது மணிவாசகரை சேக்கிழார் பாடவே இல்லை. மணிவாசகர் சேக்கிழாரை பாடல. ஆனால் சேக்கிழார் குருபூஜையில் மணிவாசகருடைய வாசகம் வாசிக்கப்பட்டது. நம்ம வேறு பிரிக்காதீங்க. எந்த நீ பிரிச்ச நீ பிரிவினைவாதி தான். சொர்க்கத்துக்கும் இடமே கிடையாது, முக்திக்கும் இடமே கிடையாது. பிரிச்சா முக்திக்கு இடமே கிடையாது. பிரிக்காமல் பாருங்கள், எல்லோரும் ஒன்றுதான் என்று எண்ணக்கூடியது. ஆனால் சைவத்திற்கு ஒரு இழுக்கு என்று வருகிற பொழுது என் உயிரையும் கொடுக்க தயாராக வேண்டும். என்னுடைய வழிபாட்டு முறைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் என்னை இழக்கவும் தயார். எத்தனை அடியார் சுண்ணாம்பு கால்வாயில தூக்கி போட்டா வந்துட்டா முடிஞ்சிச்சா? மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசு நின்றதும் வெங்கில வேணிலும் மூசு மண்டலை கோயிலையும் போன்றது கூட. நீ என்ன தூக்கி போட்டீங்கன்னா என் ஆளு சும்மா இருப்பானா? அவன் தூக்கு அப்படியே மடியில உட்கார வச்சுட்டு அடுத்து தூக்கி கடலை கட்டி தூக்கி கடலை பொறுத்து நஞ்சு கொடுத்து முடிச்சிடலாம். கதை யானை விட்டு மெரிக்கலாம்னு பார்த்தாங்க. யானை விட்டு மெரிக்கும் போது இவர் அப்படி நிமிர்ந்து 5 அடிச்சு சொன்னாரு. எவன்டாவா இவனை கொள்ள சொல்லி ஆரம்பிச்சு யானை, எவன்டாவா இவனை கொள்ள சொல்லி ஆரம்பிச்சு இவரை கொள்ள சொல்லி ஆரம்பிச்சு திரும்பி போச்சு. எவன் ஏவினானோ அவனை கொன்றது. சரி விஷம் கொடுத்தாங்க.
நஞ்சும் அமுதமாம் நாதம். விஷத்தையே அமுதமாக மாற்றுகிற ஆற்றல் திருமுறைக்கு. கல்லுல கட்டி தூக்கி போட்டாங்க, சாமி தூக்கி தோல் மேல வச்சு கை பிடிச்சிட்டு போனாரு திருநாவுக்கரசர. இப்ப தூள்ல அப்படியே தூக்கி தோல் மேல வச்சுக்கணும். அது போல துன்பம் வருகிற ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு படிக்கல்லாக நாம் ஏறி நாம் ஏறல, அவர் அப்படியே தூக்கி கடைசியில தோல் மேல என்னை இறைவன் பற்ற வேண்டும் என்பதற்காக அவனை பற்றினேன். ஒரு பிரச்சனை வந்து நான் விட்டு விலகணும்னு நினைச்சேன், என் கையை இப்போ பிடிச்சிட்டான், நான் உதிர்ன விட மாட்டேங்கிறான், துன்பம் மறுபடியும் வந்தது, என்னடா இப்படி பண்றேன்னு அணைச்சு கையை அப்படி கூத்து அணைச்சிட்டு கூப்பிட்டு போறான். அப்பவும் துன்பம் அதிகமாச்சு. இப்பவும் நான் கேட்கறேன், இப்படித்தான் பிரச்சனையான இல்ல நீ வா போறான்னு சொல்லி அதுக்கு தூக்கி இடுப்பாயில வச்சுக்கிட்டான். இப்பவும் விட்ட பாடல, அப்பவும் துன்பத்தை கொடுக்குறான், விட்டு தொலைக்கலாம துன்பத்தை கொடுத்தான். இப்ப நான் கேட்கிறேன், சாமி இதெல்லாம் நியாயமான? தூக்கி என்னை அவன் தோள் மீது சுமக்கிறான் என்றால் சிவபெருமான் எளிமைக்கு எளிமையானவர். அவர் விழாவை விரும்பவில்லை. சிவனடியாருக்கு செய்யப்படுகிற விழாவில் நானே வந்திருந்து தலையளித்து ஆட்கொள்ளுகின்ற பெருமான் அவருக்கு இதெல்லாம் மண்ணுல இருக்க வழங்க வேண்டும் என்று சேக்கிழார் பெருமான் பதிவு செய்த வரை எனக்கு தெரிஞ்சது 1 விழுக்காடு தான். அந்த 1 விழுக்காடுல கொஞ்சம் அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சூழல். நான் நினைத்து வந்தது வேறு, இங்கு வெளியில் வந்தது வேறு. இந்த அற்புதமான நிகழ்வுக்கு நம்மை எல்லாம் அழைத்து சிறப்பு செய்த அம்மையார் அவர்களுக்கு இந்த நல்ல அடைய